கன்னீஸு கண்மூடித்தனமா விராட் கோலி தான் கரெக்ட்ன்னு பேசுவானுங்க. அது நம்மளுக்கு கவலை கிடையாது. இதெல்லாம் சொன்னா என்ன புடிச்சு பொழப்பானுங்க. விராட் கோலிக்கும், டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு குட்டி தகராறு. தகராறுன்னு சொன்னோனே நம்ம மால் இங்க வந்துட்டான். குட் கேர்ள். சரி, அண்ணன் உட்காந்து பேசுறேன். அத மட்டும் நல்லா கேளு. என்ன மேட்டர்னா, இந்த மாரி டிராவிஸ் ஹெட்டுக்கும், விராட் கோலிக்கும் சலசலப்பு. ஏதாவது விக்கெட் விழுந்துச்சுன்னா, வழக்கம் போல விராட் கோலி கண்டமேனிக்கு பேசிட்டு செலிப்ரேஷன் பண்றது வழக்கம். வாடிக்கையான விஷயம். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகும்போது பண்ணியிருக்காப்ல. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து பேட்டிங் பிடிக்கும்போது, "மாப்பிள ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முந்தைய காலத்தில தெரியுமில்ல, அவுட் சைட் ஆஃப் பால் போட்டனா பையன் சுருண்டுருவான்." அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காப்ல. இதனால 2 பேத்துக்கு ஒரே கிளாஸ். "டேய் தம்பி டிராவிஸ் இங்க வா. வந்து நீ பால் போடு. என்ன அடி அடிக்கிறேன்னு மட்டும் பாருன்னு" சொல்லி விராட் கோலி சொல்லியிருக்காப்லயாம். அன்பார்ச்சுனேட்லி அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாப்ல. கடைசியில தலைவர் பேட் கமின்ஸ் பந்து எடுத்து டிராவிஸ் ஹெட்டுகிட்ட குடுத்து, "மாப்பிள நீ பால போடுறா" அப்படின்னு போட விட்டதுல ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் குளோஸ். ஆர்சிபி படுதோல்வி அடையக்கூடாது. ஒரு கேவலமான தோல்வியா இருந்தாலும் பரவால்ல. 55 ரன் வித்தியாசத்துல தோத்திருந்தாலும், இவங்க டாப் 2ல முடிப்பாங்க. மேட்ச் முடிஞ்சதா? எவ்ரிதிங் இஸ் டன் அண்ட் டஸ்டடா? மேட்ச் முடிஞ்சிருச்சு. எல்லா பிளேயர்ஸும் கை குலுக்கிட்டு இருக்காங்க. கை எடுத்துட்டு நேரா டிராவிஸ் ஹெட் வந்தாப்லயா, விராட் கோலி கண்டுக்கவே இல்ல. நம்ம ஆள் பாட்டுக்கு போயிட்டாப்ல. இதனால ஒரே கொந்தளிப்பு. என்னங்க விராட் கோலி, முந்தைய காலத்துல நீங்க தான் சொன்னீங்க, பிட்சுக்குள்ள என்ன நடக்குதோ அத அப்படியே மறந்துட்டு, அவங்கவங்க வேலைய பார்க்க போயிரணும். இந்த மாரி குடுக்க தெரிஞ்சவனுக்கு வாங்க தெரியணும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இந்த தடவ குடுத்து வாங்கி கடைசியில வந்து வெறுப்பாய் போச்சு விராட் கோலிக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு பஞ்சாப் சிங்குக ஜெயிக்கிறது தான் உண்மையான மேட்ரு.